இனி படங்கள்ல நடிச்சா ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நடிகர் சூரி பேசியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனர் வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல கடந்த ஆண்டு வெளியான திரைப்படம் தாங்க விடுதலை. இந்த படத்துல நடிகர் சூரி கதாநாயகனாக நடிக்க அவரோட இணைந்து விஜய் சேதுபதி முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. இந்த படம் ரசிகர்களோட மத்தியில வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இதனுடைய 2வது பாகம் உருவாகி இருக்கு. விடுதலை 2 படத்துல சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியார், கிஷோர் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கும் இசைஞானி இளையராஜா தான் இசையமைச்சிருக்காரு. இயக்குனர் வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல உருவான விடுதலை 2 திரைப்படம் நேற்றுக்கு திரையரங்குகள்ல வெளியாகிருக்கு. முழுக்க முழுக்க இந்த படம் அரசியல் படமாக தான் உருவாகியிருக்கு. அதாவது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு தியேட்டர்ல விடுதலை 2 திரைப்படத்தை பார்க்க வந்த நடிகர் சூரி செய்தியாளர்களோட படத்தை பற்றிய அனுபவங்களையுமே பகிர்ந்திருக்காரு. அதுல நடிகர் சூரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்துல வாத்தியார் யார் என்பதை விரிவாக விளக்கும் காட்சிகள் இருக்கு. நானும் இந்த படத்துல முக்கியமான ரோலை செய்துள்ளேன். அடுத்தடுத்த படங்கள்ல கதையோட நாயகனாகவே என்னுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நல்ல கதை அமைந்தால் சிவகார்த்திகேயனுடன் மீண்டும் இணைந்து நடிக்க தயார். ஆனால் அந்த படத்துல யார் ஹீரோ என்பது சிவகார்த்திகேயன் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னும், எனக்கு எப்போதும் ஹீரோ என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.